வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து ரிசல்ட் ஷார்ட் லிஸ்ட் 1 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிசல்ட் ஷார்ட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நான் வந்து 90% எடுத்துட்டேன், 95% எடுத்துட்டேன், 92 எடுத்திருக்கேன், 89, 88 எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் 1ல் வந்து வரலை. தென் ரிசல்ட் 2 எப்போ வரும், 3 எப்போ வரும், 4 எப்போ வரும் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்தது லெட்டர் வீட்டுக்கு வந்து எப்பொழுது வரும், அடுத்தது என்னென்ன ஆவணங்கள் வந்து உங்களுக்கு வேண்டும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ, தென் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ரிசல்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இடபிள்யூஎஸை விட்டுட்டு இடபிள்யூஎஸ் மட்டும் வந்து 91%, 88, 89 கூட கிடச்சிருக்கு. பட் பார்த்திங்க அப்படின்னா 81% கூட இடபிள்யூஎஸ் மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் பிசி, எம்பிசி, அதாவது ஓபிசி ஆகட்டும், அடுத்தது எஸ்சி, எஸ்டி ஆகட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா 96, 97, 98லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 99. ஸோ இந்த பர்சன்டேஜ்லேயே வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து 90% இருக்கிறவங்க, 95%, 92 இருக்கிறவங்க, 89 இருக்கிறவங்களுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஷார்ட் லிஸ்ட் 2 and 3 and 4, 5 எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா போன இயரில் வந்து ஷார்ட் லிஸ்ட் 7 வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எகைன் அதே மாதிரி வந்து போகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில காரணங்களுக்காக இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் 1ல் வந்து இருக்கிறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பொறுத்த வரைக்கும் 10,000 and 12,000 தான் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து போக மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் வந்து ஒரு சிலர் போக மாட்டாங்க. அடுத்தது மேலே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து போக மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து ரிசல்ட் லிஸ்ட் 2 வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கம்மிங் 21க்குள்ளே வந்து இப்போ வந்து நடக்க இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் வரும், சரிங்களா. ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் வந்து பிடிஎஃப்பில் வந்து உங்களுடைய பேர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த லெட்டர் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா எங்கே வந்து நீங்கள் போகணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கம்பல்சரி. அதே மாதிரி டிசி ஒரிஜினல். டிசி வந்து நீங்கள் காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் வந்து வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து ஒரிஜினல் வேணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு கம்பல்சரி ஒரிஜினல் வேணும். அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ 2 ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போகணும். இது போக நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் 2 செட்டு வந்து இதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் 2 செட்டு வச்சுக்கோங்க. தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் 2 வச்சுக்கோங்க. சப்போஸ் அதை கேட்டாங்க அப்படின்னாலும் ஸோ அதையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து நான் வந்து பிசி அதாவது எம்பிசி எனக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட் வேணும்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆன்லைனில் டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஓபிசியாக இருந்துட்டு நீங்கள் வந்து பிசி எம்பிசி கொண்டு போனீங்கன்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஓபிசி கம்பல்சரி வந்து வேணும். அடுத்தது ரிசல்ட் லிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எகைன் மறுபடியும் வந்து ரிசல்ட் லிஸ்ட் 2 வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. அப்போ அடுத்தடுத்த மார்க்கில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 90%ல் இருக்கீங்க, 95ல் இருக்கீங்க, 96ல் இருக்கீங்க, பட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இந்த இப்போ நான் சொன்ன காரணங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. தென் அடுத்த பிளேஸில் இருக்கிற உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் லிஸ்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகும். தென் அதனுடைய அப்டேட் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ஸோ சப்போஸ் இதில் வந்து 80% தான் இருக்கேன், நான் வந்து ஓபிசி கேண்டிடேட் 82 தான் இருக்கேன் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஷார்ட் லிஸ்ட் 2, 3, 4, 5, 6 இது மாதிரி வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இதே ப்ராசஸ் தான். இப்போ ஷார்ட் லிஸ்ட் 2 அனுப்புகிறாங்க அப்படின்னால அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டைமிங் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் 3 அனுப்புவாங்க, சரிங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும். தென் இது இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால்
மறந்துடாதீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வந்து லெட்டர் வரும். தென் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிற டவுட்டும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஆல்ரெடி வந்து நீங்கள் எந்த பிளேஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. தென் அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் காப்பி. தென் இதில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் டு பி வெரிஃபைடு வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த டேட்டில் இந்த இடத்துல வந்து காலமில் எந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த பிளேஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த பிளேஸுக்கு தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். தென் நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்கனாலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குமோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்களோ ஸோ அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் அங்கே தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகணும். சரிங்களா. சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து லெட்டர் வீட்டுக்கு வரதுக்கு டிலேயும் கூட ஆகலாம். ஸோ அதனால் உடனே உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸுக்கு நீங்கள் உடனே போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லெட்டர் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு சிலருக்கு வந்து டிலேயும் கூட ஆயிருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை பார்த்துக்கங்க. ஓகேங்களா. கம்மிங் 21க்குள்ளே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.